கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள். வரலாற்றின் மர்மங்கள் உங்களை கவர்கின்றனவா? பண்டைய கலைப்படைப்புகளின் அழகு உங்களை வியக்க வைக்கிறதா? அப்படியெனில் இன்றைய எபிசோடு உங்களுக்காகவே. இதோ உங்கள் முன் இருப்பது நெஃபர்டிடி சிலை. 3300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான படைப்பு என்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் இதன் கதை என்ன? யார் இந்த நெஃபர்டிடி? இந்த சிலை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? நம் கதை தொடங்குகிறது கிமு 14ஆம் நூற்றாண்டில் எகிப்தின் 18வது வம்சத்தின் காலத்தில். அகேநாதன் என்ற பாரோ ஆட்சிக்கு வந்தார். அவரது மனைவி நெஃபர்டிடி. அவரது பெயரின் பொருள் அழகி வந்துவிட்டாள். ஆனால் இந்த தம்பதி வெறும் அரச ஜோடி மட்டுமல்ல, இவர்கள் எகிப்தை ஒரு புரட்சிகரமான பாதைக்கு இட்டுச் சென்றனர். பல கடவுள்கள் வழிபாட்டிலிருந்து ஒரே கடவுள் வழிபாட்டிற்கு மாற்றினர். இந்த மாற்றம் கலை உலகிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது ஒரு அறிமுகம். நெஃபர்டிடி கிமு 1370 கிமு 1330 சுமார் பண்டைய எகிப்தின் 18வது வம்சத்தை சேர்ந்த ராணி. அவர் பாரோ அகேநாதனின் பிரதான மனைவி. அழகி வந்துவிட்டாள் என்று பொருள்படும் அவரது பெயர் எகிப்திய வரலாற்றில் மிகவும் பிரபலமானது. நெஃபர்டிடி தனது கணவருடன் இணைந்து எகிப்தின் பாரம்பரிய பல கடவுள் வழிபாட்டிலிருந்து ஒரே கடவுள் வழிபாட்டிற்கு மாற்றினார். இந்த மதச் சீர்திருத்தம் அமார்னா காலம் என அழைக்கப்படுகிறது. அவரது புகழ்பெற்ற சுண்ணாம்புக்கல் முகம் 1912 இல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தற்போது பெர்லினில் உள்ள நியூஸ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை பண்டைய எகிப்திய கலையின் மிகவும் பிரபலமான மற்றும் அதிகம் நகலெடுக்கப்பட்ட படைப்புகளில் ஒன்றாகும். நெஃபர்டிடியின் வாழ்க்கை, அவரது கணவரின் ஆட்சியின் பிந்தைய காலம் மற்றும் அவரது மரணம் ஆகியவை பற்றிய பல விவரங்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன. இது தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்களின் ஆர்வத்தை ஈர்க்கிறது. 1912ஆம் ஆண்டு ஜெர்மன் தொல்பொருள் ஆய்வாளர் லுட்விக் போர்ச்சார்ட் அமார்னா என்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கே ஒரு பழைய சிற்பியின் பணிமனையில் அவர் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை செய்தார். மணலுக்கடியில் புதைந்திருந்த ஒரு பொருள் வெளிப்பட்டது. அது என்னவென்று யூகிக்க முடிகிறதா? ஆம், அதுதான் நெஃபர்டிடி சிலை. இந்த சிலையின் ஒவ்வொரு அங்குலமும் ஒரு கலை படைப்பு. சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்ட இந்த சிலை வண்ணம் பூசப்பட்ட சாந்து பூச்சால் மூடப்பட்டுள்ளது. நெஃபர்டிடியின் நீண்ட மெல்லிய கழுத்து, உயர்ந்த கன்னத்தெலும்புகள், அமைதியான பார்வை, இவை அனைத்தும் அந்த காலத்தின் அழகியல் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன. அவளது தனித்துவமான நீல தலைப்பாகை, தங்க டயடம், சிவப்பு உதடுகள், இவை அனைத்தும் பண்டைய எகிப்திய சிற்ப கலையின் நுணுக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஒரு வினோதம், இடது கண் காணவில்லை. ஏன்? இது ஒரு மர்மம். சிலர் இது ஒரு வேண்டுமென்றே செய்யப்பட்ட கலை உத்தி என்கின்றனர். மற்றவர்கள் இது முடிக்கப்படாத ஒரு வேலை என்கின்றனர். உங்கள் கருத்து என்ன? இன்று இந்த அற்புதமான சிலை பெர்லினில் உள்ள நியூஸ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். எகிப்து இந்த சிலையை திரும்பப் பெற விரும்புகிறது. அது தங்கள் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்று கூறுகிறது. ஆனால் ஜெர்மனி இந்த சிலையை சட்டப்பூர்வமாக பெற்றதாகவும் அதை பாதுகாத்து வருவதாகவும் கூறுகிறது. இந்த விவாதம் கலாச்சார சொத்துக்களின் உரிமை பற்றிய பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. இது வெறும் ஒரு சிலையின் கதை அல்ல, இது நம் கடந்த கால பாரம்பரியத்தை எப்படி பாதுகாக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை பற்றிய ஒரு உலகளாவிய உரையாடல். அத்தோடு கூட உலக வரலாற்றின் ஒரு பகுதியின் புரிதலும் ஆகும். அத்தனை உலக பண்பாடுகளிலும் தமிழர் தொடர்புகள் இருக்கவே செய்கிறது.
மெத்து மெதுவாக அவைகளையும் ஆராய்வோம். அதற்கு இத்தகைய அறிமுகங்கள் தேவை. என்ன நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். இதுவரை பார்த்த வீடியோ உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? நெஃபர்டிடி சிலை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? வரலாற்றின் அழகு, கலையின் சக்தி, கலாச்சார அடையாளத்தின் முக்கியத்துவம், அல்லது இவை அனைத்தும்? இந்த அற்புதமான கலைப்படைப்பு பற்றிய இந்த வீடியோ பற்றி உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிரவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இனிய தமிழ் அமிர்தம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. Do subscribe to our channel Inia Tamilamritham. References: Nefertiti, Egypt's Sun Queen by Joyce Tilsley. Amarna Sunrise, Egypt from Golden Age to Age of Heresy by Aidan Dodson. The Royal Women of Amarna, Images of Beauty from Ancient Egypt by Dorothea Arnold. Nefertiti's Face, The Creation of an Icon by Joyce Tilsley. Tutankhamun and the Golden Age of the Pharaohs by Jahi Hawass. வலைத்தளங்கள்